என்னை பொறுத்த வரைக்கும் இப்போத்துக்கு கல்வராயன் ஹில்ஸ் வரது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னுவேன். கொஞ்சம் கூட ஒர்த்து கிடையாது கல்வராயன் ஹில்ஸ் வரது. மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம கொல்லி ஹில்ஸ் விட்டு கிளம்புறோம். இங்கே நேராக சென்னை தான் போகிறோம். போகிற வழியில் கல்வராயன் ஹில்ஸ் இருக்குது. அது ஒன்னூர் ஹில் ஸ்டேஷன், ஈஸ்டர்ன் காட்ஸோட ஒன்னூர் ஹிடன் ஜெம். ஸோ அதையும் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நைட்டே சென்னை போயிடுவோம். இல்லைனா வந்து எங்கேயா குட்டியாக ஹால்ட்டு போட்டு நாளைக்கு காலையில் சென்னை போயிடுவோம். அவ்வளோதான் நம்ம ட்ரிப் இதோட எண்ட் ஆகுது. அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், வண்டி மேலே செடியெலாம் முளைச்சிருக்கு. இது வந்து ஏலக்காய் செடியாம். சென்னையில் வளராது, இருந்தாலும் வந்து அண்ணன் கொடுத்துருக்காரு, எடுத்துகிட்டு போகிறோம், ட்ரை பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து வாழைக்கன்று, 6 இடத்து வாழைக்கன்று இருக்குது. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கேருந்து ஒரு செடி வாங்கிட்டு போவோம், வீட்டில் போய் நெட்டு ஞாபகார்த்தமாக வளர்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பேக் ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. வந்ததோடு இன்றைக்கி வண்டி செம்ம லோட்டில் போகும்போது விழாமல் போய் சேர்ந்துடணும். அதான் முக்கியமான விஷயம். சரிண்ணா, பாய். கொல்லி ஹில் ஸ்டே குத்துறதுக்கு நன்றி. இப்போ பாரு, கரெக்டாக கிளம்புற நாள் அடிக்கு தான் இப்போ ஜெல்ல வர. ஹலோ 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 ஹலோ. இப்போ இவங்க அப்படியே வந்து கீழே போயிட்டு ராசிபுரத்துலேருந்து எஸ்கே போயிடுவானுங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து கொல்லி ஹில்ஸுக்கு வர வழி இந்த 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்குல்ல, அந்த ரூட்டில் போத்தா இல்லையா, வேற ஒரு ரூட் இருக்கும். இப்போ தான் நமக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ரூட் வழியாக தான் போகிறோம், முள்ளக்குறிச்சி வழியாக தான் போகிறோம். அப்படியே வந்து பெரம்பலூர் ரூட்டில் கல்வராயன் ஹில்ஸ் ஏறிட வேண்டியதான். கைஸ், நம்மளுக்கு ஜவ்வாது மலையில் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏறுறது ஒரு ரூட்டில் ஏறணும், இறங்குறது ஒரு ரூட்டில் இறங்கணும். இதே மாதிரி ஏறுறது நாமக்கல் வழியாக ஏறிட்டு அந்த மெயின் ரூட், அந்த 70 ஹேர்பின் பெண்ட் வரும்ல, அந்த ரூட்டில் ஏறிட்டு இப்போ இறங்குறது வந்து நம்ம முள்ளக்குறிச்சி வழியாக இறங்குறோம். ஜவ்வாது மலையில் நடந்த அதே விஷயம் தான் இந்த ரூட்டு. அந்த ரூட்டோட செம்ம சீனிக்காக இருக்குது. அந்த 70 ஹேர்பின் பெண்ட் வரதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. இந்த ரூட்டில் வந்து ஹேர்பின் பெண்ட் ரொம்ப கம்மியாக, ஒரு 5 to 10 தான் இருக்குமா. இந்த ரூட் வந்து செம்ம ஈஸி அண்டு செம்ம சீனிக்காக இருக்குது. அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே, இங்கே நான் கூகுள் மேப்ஸை நம்பி கொல்லிமலையிலேருந்து கல்வராய மலை போயிட்டுருக்கேன். கொஞ்சம் பாருங்களேன், வாட்டர் கிராசிங்லாம் வருது. என்னடா ரூட்டு போட்டு கொடுக்குற கூகுள் மேப்பு. அத்தாடி, இன்னும் என்னென்னத்தெல்லாம் பார்க்கணுமோ தெரியல. வழி எப்படின்னா சுற்றி வர வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லை பின்னாடி லக்கேஜ்லாம் வேறு இருக்குது. பின்னாடி லக்கேஜ் வச்சுக்கிட்டு வாட்டர் கிராசிங்லாம் நான் கேட்டேன்னா உங்ககிட்ட. ஹே கைஸ், நம்ம வந்து கல்வராயன் மலை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டு போயின்னே இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு மலையில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா 35 கிலோமீட்டர் ஒன்று இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. என்னடா மலை இது அப்படின்னு கேட்டால் இதுதான் கல்வராய மலையா. கல்வராய மலைன்றது அவ்வளோ பெருசா எனக்கே தெரில. ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. ஏதோ நேரோ பிரிட்ஜில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ரூட்டில். இதுவும் ஒரு ஹிடன் ஜெம்மாக இருக்குமோ, ஜவ்வாது ஹில்ஸ் மாதிரி செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல ரூட்டு. ஐ திங்க் ஒன்னொரு வெறித்தனமான ட்ரீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நமக்கு. வாங்க கிளம்பலாம். ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி. கருமன்துறை தான் இந்த கல்வராயன் ஹில்ஸோட சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து எல்லாரோடும் பிரியுது. இந்த கருமன்துறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஆவடியாறு வாட்டர் ஃபால்ஸ்னு ஃபஸ்ட்டு இருக்கான். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இது வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, ஒரு ஓடன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதான் அந்த ஆவடியார் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றாங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உள்ளே ஆக்சுவலாக ஒரு குட்டியாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு போக தேவையில்லை. இதுக்கு பதிலாக வந்து கவியம் வாட்டர் ஃபால்ஸ் சொன்னாங்களே, இங்கேருந்து அது ஒன்று கொஞ்சம் கிட்ட தான். அது ஒன்றும் சூப்பராக இருக்குமா. ஸோ நம்ம அங்கே டைரெக்டாக போயிடுவோம். இங்கே தண்ணி அதிகமாக இருந்தால் அவ்வளோ தூரம் போகிறது ஒர்த்து. தண்ணி கம்மியாக இருக்கனால நம்ம அங்கே அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. லொக்கேஷன் நல்லாயிருக்கு. பட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இல்லை. நிறைய பேர் உட்காந்து சரக்கு அடிக்கிது இங்கே வராங்க. ஸோ பார்த்து வந்துக்கோங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. ஆனால் போட்டு எல்லாம் வந்து ஓடாமல் தான் இருக்குது. ஸோ இந்த இடமும் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வேணாண்டா, யானே வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கும். கொய்யா பழம் வரையாதுல கைஸ். இதுதான் மேகம் ஃபால்ஸ் போகிற ரூட்டு. இங்கேருந்து வந்து 4 கிலோமீட்டர் நடந்தே தான் போகணுமா. ஸோ இந்த ரோட்டில் பைக்லாம் போகாதான். ஆஃப் ரோடிங் பைக் கூட இங்கே தான் ஸ்டாண்டில் நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க.
அது பாருங்களேன், ஒரு 5-6 பைக் நிற்குதா. இதெல்லாம் இங்கே நிற்க வச்சுட்டு மேலே நடந்து போகணுமா. ஒரு 1 ஹவர் ஆகுமா போகிறதுக்கு, ரிட்டர்ன் ஒரு 1 ஹவர் ஆகுமா. எல்லாம் இங்கே நிப்பாட்டிட்டு தான் போகிறாங்க மேகம் ஃபால்ஸுக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே மணி 2:30 ஆகிடுச்சு, போகிற மாதிரி இல்லை. ஸோ கைஸ், இதுதான் கல்வராய மலை. நிறைய ஃபெயிலியர். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெரியார் ஃபால்ஸ் போகிறோம். அங்கே வந்து விடுவாங்க நம்புவோம். பெரியார் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கீழே ஒரு டேம் பார்த்துட்டு அப்படியே நம்ம சென்னை போக வேண்டியதான். இதுதான் பெரியார் ஃபால்ஸா? அலௌடு இல்லையா? இது நம்ம போகிற வழி வந்து கோமுகி டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கொஞ்சம் பார்க்க நல்லா பெருசாக டீசெண்டாக இருக்குது. பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. செம பெருசாக தான் இருக்குது கோமுகி டேம். இங்கே பாருங்க. பார்க்க ஆனால் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் இதுவாக தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது. பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே ஒரு வாட்ச்மேன் கூட கிடையாது. இங்கே இவ்வளோ நல்ல இடம் ஷுட் பி ப்ரொடெக்டட். தேனி எவ்வளோ பெரிய கூடு கட்டியிருக்கு பாருங்களேன். அதுவும் 2, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. வந்துச்சுன்னா அவ்வளோதான், டப்பா டான்ஸ் ஆடிடும். கேட் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒழுங்காக மேலே அந்த ஃபஸ்ட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த ஆவடி ஆறு வாட்டர் ஃபால்ஸ், அங்கேயே குளிச்சிருக்கலாம். ஆசையை காட்டி மொத்தமாக மோசம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். யாராவது கள்ளக்குறிச்சி அஃபீஷியல்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். மக்கள் கையிலையும் இருக்குது, இந்த மாதிரி போட்டு போகாதீங்க கைஸ். இவ்வளோ தான் கல்வராயன் ஹில்ஸ். பாதி இடம் வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லை, பாதி இடம் வந்து போக வழி இல்லை, பாதி இடம் அலோவ் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போத்துக்கு கல்வராயன் ஹில்ஸ் வரது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி டு சே கண்டிப்பாக இல்லைன்னுவேன். கொஞ்சம் கூட ஒர்த்து கிடையாது கல்வராயன் ஹில்ஸ் வரது. போகிற வழி வேணால் ஓகேவாக இருக்குது, ரொம்பலாம் சூப்பராக இல்லை. சில இடத்துல ரோடு பேச்சியாக தான் இருக்குது. என் ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இது ஒரு ஹிட் அண்ட் ஜெம்மாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் போக போக தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப 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 மோசமான மெயின்டெனன்ஸு. வெறும் சரக்கடிக்கிறதுக்கு மட்டும்தான் கல்வராயன் ஹில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாதி இடத்துல வெறும் சரக்கடிச்சுட்டு குப்புறக்கு வந்து படுத்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா சரக்கடிக்க போயிட்டு இருக்காங்க. இந்த ரூட் வராமல் டேரெக்டாக நான் அப்படியே சென்னை போயிருக்கலாம். தேவையில்லாமல் எனக்கு ஒரு 60 கிலோமீட்டர் வேஸ்ட் தான். இப்போதான் வந்து இதை விழுப்புரம்லேருந்து பிரித்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்து ஒரு ஒர்த்தான பிளேஸாக ஆக்குறாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக லொக்கேஷன்ஸ்லாம் ஒர்த்தாக தான் இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த ஆக்சஸ் பண்ணுறது, இது எதுவுமே வந்து சுத்தமாக சரி கிடையாது. இவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன் கல்வராயன் ஹில்ஸ் பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இடம்லாம் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. சென்னைக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த விழுப்புரம் அப்புறம் திருவண்ணாமலை அந்த பக்கம் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை இந்த இடம் தான் நான் சொல்லுவேன். சாரி, ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தா. நேச்சர் நம்ம எப்பவுமே தப்பாக சொல்லக்கூடாது. நேச்சர் எப்பயுமே சூப்பராக தான் இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கிளம்பலாம். இங்கேருந்து வந்து சென்னை கிட்டத்தட்ட ஒரு 250+ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே மணி வந்து 3 o'clock ஆகிடுச்சு. கண்டிப்பாக நிறைய பிரேக்ஸ் எடுக்கணும். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு தான் போய் சேர்றோன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், மறுபடியும் வி ஆர் பேக் இன் தி போரிங் 4-lane ஹைவே. தூக்கம் வருதியா இந்த போரிங் 4-lane ஹைவேல ஓட்டுறது. இங்கே பாருங்கள், யாருமே இல்லாமல் நம்ம மட்டுமே அப்படியே கான்ஸ்டண்ட்டாக 80லேயே ஓட்டிட்டு அப்படியே சென்னை போய் சேர வேண்டியதான். ஒன்றும் உளுந்தூர்பேட்டைக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது, சென்னைக்கு 200 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அப்படியே ஏகப்பட்ட பிரேக் எடுத்து தான் போவேன். ஏன்னா கொஞ்சம் வந்து முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரிப்போட லாங்கஸ்ட் ஸ்டெச் இது தான். ஒரே நாளில் 400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர்லாம் ஒரு நாளைக்கு 700-800 கூட போகிறாங்க. ஆனால் எப்படின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. 400 கிலோமீட்டர் ஓட்டுறதே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு.
காலையில் 9 மணிக்கு நம்ம கிளம்பணும் கொல்லிமலையிலேருந்து. கல்வராய ஹில்ஸ் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரேக் எடுத்து அங்கங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து 10:10க்கு வந்து சென்னையில் சேர்ந்தாச்சு. இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சு, நான் எப்படி பிளான் பண்ணேன், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினேன், மிச்சம் உங்கள் டவுட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கீழே கேளுங்க. ஸ்ப்ளெண்டரில் ரைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய்.